மோர்கன் ஹவ்சல் எழுதிய தி சைக்காலஜி ஆஃப் மணி என்ற புத்தகத்தில் உள்ள சில பாடங்களை நாங்கள் சுருக்கமாக விளக்குகிறோம். நிதி வெற்றிக்கான பாதையில் இன்று நாம் செய்யும் தேர்வுகள் நீடித்த தாக்கங்களை கொண்டுள்ளன. இந்த இளம் ஜோடி செல்வத்தை கட்டியெழுப்புவது என்பது சம்பாதிப்பது மட்டுமல்ல, பணத்தை சேமிப்பதும் வளர விடுவதும் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இந்த மூதாதையர் பாதுகாப்பின் ஒரு சின்னத்தை தாங்கிய போது தன் இளம் வயதில் எடுத்த அவசர முடிவுகளை நினைவுகூர்கிறார். குறுகிய கால சிந்தனை நீண்ட கால செல்வத்தை இழக்கச் செய்யும். பாடம் என்னவென்றால், மெதுவாக நிலைத்த முடிவுகள் நீடித்த நன்மைகளை கொண்டு வருகிறது. பங்குச்சந்தை குழப்பம் நிறைந்ததாக தெரிக்கலாம், நிச்சயமற்றது மற்றும் திருப்பங்கள் உடையது. ஆனால் அமைதியாக இருந்து ஒவ்வொரு மாற்றத்துக்கும் உடனடியாக செயல்படாதவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். நேரம் செல்வத்தை உருவாக்குவதில் மிக முக்கியமானது. கூட்டு வட்டி மெதுவாகவே ஆரம்பிக்கும், ஆனால் காலத்துடன் அதற்கான விளைவுகள் ஆச்சரியமாக இருக்கும். செல்வம் நீண்ட தூர ஓட்டம் என்பதை குறிக்கின்றனர். ஒவ்வொரு நாணயமும் சேமிக்க முதலீடு செய்ய வாய்ப்பு தருகிறது. வெற்றியுடன் எப்பொழுதும் ஒளி பறந்ததாக இருக்காது. தன்னம்பிக்கையுடன் நிற்கும் ஒருவர் தன் அடுத்த அடியெடுத்து வைத்த வாழ்க்கையை நினைவு கூறலாம். ஆனால் உண்மையான செல்வம் அன்பில் உருவாக்கப்படுகிறது. அதிக பணம் என்றால் அதிக செல்வம் இல்லை. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதே முக்கியம்.